தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். கொத்தமல்லியில விட்டமின் சி, இரும்பு சத்து, பி காம்ப்ளெக்ஸ் தாது சத்துக்கள்னு எல்லாமே அடங்கியிருக்கு. சாம்பார், ரசம், பொரியல்னு சமைக்கிற எல்லாத்துலயுமே தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதனால உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். சரி, சமையல்ல கொத்தமல்லியை சேர்த்துட்டு சாப்பிடும் போது தூக்கி வச்சிட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே போல அன்றாட நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய கருவேப்பிலையில எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து நிறையவே இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சமைக்கும் போது கருவேப்பிலையை சேர்த்துட்டு சாப்பிடும் போது தூக்கி ஓரமா வச்சிடுறோம். இதனால தினசரி தேவைக்கான சுண்ணாம்பு சத்து நமக்கு கிடைக்காமலே போயிடுது. ஒரு ஆப்பிள்ல நீர்ச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, சுண்ணாம்பு, சோடியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, B1, B2, விட்டமின் சின்னு எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடறத வழக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி மருத்துவர்கிட்ட போக வேண்டிய தேவையே இருக்காது. கசக்குதேங்கிறதுக்காக பாகற்காய உணவுல இருந்து தள்ளி வச்சிடாதீங்க. பாகற்காய் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும், பசிய தூண்டும், வயிற்று புண்ணையும் நீக்கும். ஏதாவது ஒரு வகையில பாகற்காய கொஞ்சம் வித்தியாசமா சமைச்சாது சாப்பிட்டுருங்க. 41 நாள் விரதம் மாதிரி தினமும் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு இரும்பு மாதிரி பலமாகும். இது உண்மைதாங்க. ஆனா முருங்கைக்கீரை கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல முருங்கைக்கீரை பொடியை நான் டாக் பண்றேன். அதை ஜஸ்ட் நீங்க வெந்நீல கொதிக்க வச்சு தேவைப்பட்டா மிளகு, உப்புலாம் சேர்த்து வடிகட்டி ஒரு சூப் மாதிரி குடிச்சு பாருங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இந்த வீடியோல நான் பின் பண்ணிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.